வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து கோல்டுடைய டெய்லி அனலைசிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது 24th மேயோடைய அனலைசிஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து கோல்டு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருந்தது. அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செல்லுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து கோல்டு வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ணி இந்த சப்போர்ட்டு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட்டை வந்து ஒரு ட்ராப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். இப்போது டெய்லியில் பார்க்கும்போது இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2020 கரெக்டான லெவல் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி நான் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2016 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்து இருக்கிறதுனால ஸோ அந்த 2016 இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள். 4 hours ஆஸ் பர் 4 hours பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் தென் ஒரு பேஸ் ட்ராப், அதேமாதிரி ஒரு பேஸ் ட்ராப், இந்த மாதிரி பேஸ் ட்ராப்பாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சப்ளை ஜோனில் வந்து ஆக்சுவலாக வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இந்த சப்ளை ஜோன் அதாவது 1983 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. பட் என்னென்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகல, அங்கேருந்து தான் மார்க்கெட் பம்ப் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிருக்கு ப்ரீவியஸ் சப்ளை ஜோன் கிட்ட. அப்போது இது வந்து இந்த 1980 இந்த லெவல் வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா ஆஸ் பர் டெய்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 4 hours படியும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ட்ராப் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம வந்து எகெயின் இந்த இடத்துல அதாவது 1980 to 85 அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் வந்து இங்கே வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு செல் செட்டப் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம செல் எடுக்கலாம். ஸோ 1980 to 85 வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அதாவது ஒரு 1 hour இல்லைன்னா 15 minutes இல்லாட்டினா 5 minutes செட்டப்பில் கூட நம்மளுக்கு வந்து செட்டப் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செல்லை வந்து எடுக்கலாம். டார்கெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் பர் 1 hour படி பார்த்தோம், 4 hours படி பார்க்கும்போது நமக்கு வந்து எகெயின் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் மீன்ஸ் இந்த லோ 1950-58 வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேபி இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு அப்புறம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ் பர் டெய்லி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ என்னன்னா நம்ம இன்ட்ராடே செட்டப்புக்கு நம்ம கீழாக வாட்ச் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த ஏரியா 1980 to 85 ரேஞ்சு வந்து மார்க் பண்ணி நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? டார்கெட் வந்து நமக்கு இந்த 1960 லெவல் நினைக்கிறேன் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, 1960 55 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து எகெயின் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1980 to 85 லெவல் வந்து கீழே வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல சேல் செட்டப் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் க்ளோஸ் ஆகிட்டு தென் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு டெய்லி பார்த்தோம் அப்படின்னா 2010
அந்த லெவல் வரைக்கும் 10 to 20 இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால, டெய்லி டைம் ஃப்ரேமில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட்டை வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணக்கூடிய ஏரியா இந்த ஏரியா. ஓகே, அதே மாதிரி 1 ஹவரில் பார்ப்போம். ஓகே, நான் இது ஆல்ரெடி ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது நீங்களும் மார்க் பண்ணிக்கங்க. இது ஆல்ரெடி சப்போர்ட்டாக எடுத்துருச்சு மார்க்கெட்டு. இது டிமாண்ட் ஜோனாக இருந்தது, எடுத்துருச்சு. இப்போது இந்த சப்ளை ஜோன் கிட்ட தான் மார்க்கெட் இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன ஒரு ட்ராப், இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் கூட நடந்துட்டு, அதாவது இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்கிற சான்ஸ், இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த இதில் இருந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து ஜோன்ஸ், இந்த ஜோன்ஸ் தான் 1980 to 85, தென் 95 இந்த ரேஞ்சை வந்து நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணோம். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ செல்லுக்கு வந்து வெயிட் பண்ணக்கூடிய ஏரியா இந்த ஏரியா. அதே மாதிரி பை பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் இந்த இடத்துல கூட பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ட்ரேட் எடுத்தீங்க ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேங்களா? நன்றிகள், வணக்கம்.